ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வாரம் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ணுறேன். மகாலட்சுமியோட அருளை பெறணும் அப்படின்னா நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், வழிபாட்டு நேரம் என்ன, பூஜை செய்யும் முறை என்ன, கலசம் அமைக்கும் முறை, இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம். திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரும் குடும்பத்தினரும் நலமுடன் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணும் அப்படின்றதுக்காகவும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக இந்த வரலட்சுமி நோன்பு இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட வரலட்சுமி நோன்பு வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியோட சேர்ந்து வருது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனால வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம், செல்வம், மகிழ்ச்சி நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வழிபாடும் மற்றும் விரத நாட்களுமே அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு நாள்னே சொல்லலாம். ஆனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சாருமதி அப்படின்ற பெண்ணுக்கு மகாலட்சுமியை குருத்தி கொடுத்த நாள் தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரத நாள். அதனால தான் மற்ற நாட்களை விட இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம், மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், ஆண்கள் அப்படின்னு யார் வேணாலும் இந்த வழிபாடை செய்யலாம். மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி பூஜை செஞ்சு வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாக தான் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கு. ஆகஸ்ட், அதாவது இந்த மாதத்தில் வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு இந்த மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையில வருது. இந்த நாளில் மாலையில் பௌர்ணமி சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மொத்தம் 3 நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு விரதம். 3 வகைகளில் வரலட்சுமி விரத வழிபாட்டை நாம் செய்யலாம். ஒன்று மகாலட்சுமியின் படம் மட்டும் வச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபாடு செய்கிறது. இரண்டாவது, மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருளை செஞ்சு கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை நாம் மேற்கொண்டு சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். இல்லை வெள்ளிக்கிழமையே அம்பிகையை அழைச்சி அன்று ஒரு நாள் மட்டுமே வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைச்சி வழிபட்டு சனிக்கிழமை வச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செஞ்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். அம்பிகையை அழைச்சி வழிபாடு செய்வதற்கான நேரம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி அம்பிகையை அழைக்கணும் அப்படின்னா காலை 10:35 மணி முதல் பகல் 12 மணி வரைக்கும் இருக்கு. மாலை 6 மணி முதல் 7:20 மணி வரைக்கும் இருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அம்பிகையை அழைக்க காலை 6 மணி முதல் 7:15 மணி வரைக்கும் இருக்கு. பூஜை செய்யறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:20 மணி வரைக்கும், மாலை நேரம் 6 மணிக்கு மேலே இருக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை 7:40 மணி முதல் 8:55 மணி வரைக்கும், காலை 10:40 மணி முதல் 12 மணி வரைக்கும் இருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி புனர் பூஜை செய்யறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் இருக்கு. காலை 10 மணி முதல் 11:45 மணி வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமியின் படம் வச்சு எளிமையாக வழிபாடு செய்கிறவங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை வழிபாட்டிற்காக சொல்லப்பட்ட நேரத்தில் மகாலட்சுமியின் படத்துக்கு பூக்கள் சுட்டி தீபதூப ஆராதனை காட்டி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம். மனையில் படம் வச்சு கலசம் அமைச்சு வழிபாடு செய்கிறவங்க அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கும் நேரத்தில் வீட்டு வாசல்ல அம்பாளின் படம் மற்றும் கலசத்தை வச்சு, தாயே மகாலட்சுமி, எங்கள் வீட்டுக்கு வரமகாலட்சுமியாக எழுந்தருளி எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கிட்டு எப்போதும் எங்களின் வீட்டில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள எடுத்துட்டு பூஜைக்காக தயார் செஞ்சு வச்சிருந்த மனையில எழுந்தருள செய்யணும். இந்த கலசம் அமைக்கும் முறை பார்த்தீங்கன்னா, கலசம் தயாரிக்க எவர் சில்வரை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதை தவிர்த்து
மற்ற உலோகங்களாலான செம்புனை நாம் பயன்படுத்திக்கலாம். கலசத்தில் நீர் நிரப்பி வழிபாடு செய்கிறவங்க அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம், மஞ்சள் தூள், ஏலக்காய், வாசனை திரவிய பொடி, சில நாணயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கலசம் அமைக்கணும். ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதுக்கு மேலே வாழை இலை இல்லைன்னா தாம்பூலம் வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி நெல் பரப்பி அதுக்கு மேலே கலசத்தை வைக்கலாம். கலசத்துக்குள்ளே அரிசி போடுவதாக இருக்குது அப்படின்னா அதாவது 3/4 பாகம் அளவுக்கு பச்சரிசி நிரப்பிக்கோங்க. எலுமிச்சம்பழம், அப்புறம் விரலி மஞ்சள், 9 அல்லது 11 நாணயங்கள், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, காதோல கருகமணி இதை எல்லாத்தையுமே சேர்த்து கலசத்துக்குள்ளே போட்டுட்டு கலசத்துக்கு மேலே மாவில் வச்சு மஞ்சள் தடவி தேங்காய் வச்சு நாம் வழிபாடு செஞ்சுக்கலாம். அம்பாளின் முகம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அம்பாளுக்கு புது வஸ்திரம் இல்லைன்னா புடவை அல்லது ஜாக்கெட் துணி வாங்கி அதை சுத்தி அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, அப்புறமா இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, அதுக்கப்புறமா விநாயகரை வணங்கிட்டு வரலட்சுமி விரத வழிபாட்டை நீங்க ஆரம்பிக்கலாம். வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சா அன்றைய தினம் வெண்பொங்கல், சுண்டல் இப்படி ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சிருங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடித்த பசும் கூட அன்றைய தினம் அம்பிகையை வீட்டுக்கு அழைப்பது மிக சிறப்பானது. குறிப்பிட்ட நேரத்தில் அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கணும். தாமரை, அரளி, மறிக்கொழுந்து, மருவு, மல்லி, முல்லை இந்த எந்த பூ கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. கிடைக்கும் மலர்களை வச்சு அம்பாளுக்குரிய துதிகளை பாடி அர்ச்சனை செய்யுங்க. கனகதார சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு எது தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு செய்யலாம். அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், இட்லி, வடை, சுண்டல், புளியோதரை அப்படின்னு எது வேண்டுமானாலும் நாம எத்தனை வகை வேணுமானாலும் செஞ்சு வைக்கலாம். இது தவிர முறுக்கு, ருசியம், அப்பம், லட்டு, அதிரசம் அப்படின்னு பலகார வகைகளும் செஞ்சு நாம வைக்கலாம். எதுவுமே செய்ய முடியாதவங்க எளிமையான சக்கரை பொங்கலை மட்டும் இல்லைன்னா வெண்பொங்கல் வைக்க முடியும்னா அது மட்டும் வைங்க. இல்லைன்னா பருப்பு பாயாசம் இதில் ஏதாவது ஒன்றை வச்சு வழிபாடு செய்யுங்க. நோம்பு சரடு கட்டும் முறை பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு பூஜை செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறமா பூஜையில் வச்ச நோம்பு கைத்தை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கொடுத்து கட்டிக்கோங்க அல்லது கணவன் கையால் கொடுத்து கட்டிக்கலாம். மகாலட்சுமி பூஜை செஞ்ச பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. யாராவது 3 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ போன்ற மங்கள பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்து நீங்கள் உங்கள் வழிபாடை நிறைவு செஞ்சுக்கலாம். வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வரும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த மங்கள பொருட்களை நீங்கள் கொடுங்க. அப்புறமா புனர்பூஜை செய்யும் முறை பார்த்தீங்கன்னா வழிபாட்டினை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கலசம் இல்லைனா அந்த படத்தை அப்படியே எடுத்துட்டு வீட்டோட சமையல் அறைக்கு போய் அரிசி வச்சிருக்கும் பாத்திரத்துக்குள்ளே வச்சு எப்போதும் எங்களின் வீட்டில் அன்னலட்சுமியாக நிலையாக வாசம் செஞ்சு அன்னக்குறை அப்படின்னு ஏற்படாமல் இருக்கணும், எங்களுடைய குடும்பத்தில் எப்போதுமே இருந்து எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா படத்தை பூஜை அறையில் வச்சுட்டு கலசத்தில் நீர் நிரப்பி வழிபாடு செஞ்சவங்க கலசத்தில் போட்ட நாணயங்களை மஞ்சள் துணியில் முடிஞ்சு பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. கலசத்தில் நிரப்பிய நீரை வீடு முழுசாக தெளிச்சு விட்டுக்கோங்க. மீதமுள்ள நீரை கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிக்கலாம். அரிசி வச்சு வழிபாடு செஞ்சவங்க அந்த அரிசியில் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து நாமளும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை வச்சிருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள் செஞ்சும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு மகிமை வாய்ந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதை ரொம்ப எளிமையாகவும் செஞ்சுக்கலாம். சாதாரணமாக கலசம் வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆடம்பரமாக தான் செய்யணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அம்பாள் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.